ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்க ஏஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக உங்க ஏஜ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மாவோட ஏஜ் என்னன்னு கேட்டால் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இனி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தோட ஏஜையும் ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அது எப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கொடுத்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு டேட் செட் ஆகி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட் இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே கொடுத்துக்கிறேன். இல்லைனா ஜஸ்ட் ஏதாவது ஒரு இயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா டுடேஸ் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்றைக்குள்ள டேட்டை கரெக்டாக காட்டிடும். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட்டர் ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டா போதும். டோட்டல் இயர்ஸ் 19 போட்டிருக்கு. அதாவது நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களோட ஏஜை கரெக்டாக இதில் காட்டியிருக்கும். டோட்டல் மந்த்ஸ், அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து எத்தனை மந்த்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக காட்டியிருக்கும். அதுதான் டோட்டல் வீக்ஸ், டோட்டல் டேஸ், டோட்டல் ஹவர்ஸ், டோட்டல் மினிட்ஸ், டோட்டல் செகண்ட்ஸ்னு எல்லாமே வரிசையாக அக்குவேர் ஆணிவேராக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது சூப்பரான ஆப்பாக தான் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நெக்ஸ்ட் பர்த்டே எப்போ கொண்டு இதில் கரெக்டாக காட்டிடுறாங்க பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா செட் பர்த்டே கவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, அடுத்த பர்த்டே வர்றதை அப்படி கவுண்டர் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டாக உங்களுக்கு கவுண்டர் பண்ணி காட்டும். இதை வேணால் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கவுண்டர் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிக்சராக தான் ஷேர் ஆகும். ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா பர்த்டே கவுண்டர், அதே மாதிரி பேபிஸ் பர்த்டேன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது ஏஜ் என்ன ஆகுது, குழந்தையோட ஏஜ் என்ன ஆகுது, எப்போ பிறந்துச்சுன்னு டேட்டை கொடுத்துக்கிட முடியும். குழந்தையோட பர்த்டே டேட்டு எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி இதில் வச்சிங்கன்னா கூட கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் ஒரு நேமாகவும் டைட்டில் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இடையில இருக்க கேப்பை கால்குலேட் பண்ணி அதுக்கு எத்தனை நாள் இடையில கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளான விஷயம் தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே கால்குலேட்டர்னு இருக்கும், கொடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை மந்த் ஆகுது, எத்தனை டேஸ் ஆகுதுங்கிறத கொண்டு கால்குலேட் பண்ணி சொல்லிடும். பின்னாடி பேக் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பார்த்துட்டிங்கன்னா டெய்லி ஹோரோஸ்கோப், அதாவது தினசரி ராசி பலன்கள் வர இதில் காட்டுறாங்க போல இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் உதாரணத்துக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டீங்க ஸ்டைலிஷ் கிரீட்டிங்ஸ், அதாவது முன்னாடியே பார்த்துருப்போம் ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தவங்க விஷ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் வந்து வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஆப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்ச நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம பெல் ஆள் இல்லைன்னு பார்த்து ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.